வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கோபேத் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக வந்துகிட்டே இருக்கும் உடனே. நீங்கள் விரும்பும் ஆணோடு உதரோடு உதரைத்து முத்தம் கொடுக்காமல் உதரோடு சேர்த்து உதரோடு முத்தம் கொடுக்கும் பொழுது அதில் அதிக அளவில் காமம் எண்ணம் தான் இருக்குமாம். அதாவது பார்த்தீங்கன்னா உதடோடு உதடும் போதும் உதரோடு சேர்த்து உதரம் கொடுத்ததும் டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் லிப்பில் பர மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கும் லிப்லாக் கிஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய லிப் கிஸ் பண்ணுறதோட லிப்லாக் கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பு வெளிப்படாதான், காமத்தாம் அதிக அளவில் வெளிப்படும். அன்புங்கிறது சிறிதளவு தான் இருக்குமா. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமன்றது அதிக விஷயமா தான் வெளிப்படக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் மீது ஒரு ஆணுக்கு காமம் இருக்கும் பொழுது சரி, காதல் இருக்கும் பொழுதும் சரி, இந்த உதரோடு முதரும் முத்தம் கொடுப்பது என்றும் நடக்கும். ஆனால் காதலிக்கும் நபர்கள் அதை பொய்யாதளவில் செய்ய மாட்ட வேண்டும் என்று உங்களுடைய முயற்சி செய்யவே மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் லவ் இல்லை காமம் இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த உதரோடு உதருங்கிறதுல முத்தம்ன்றது வரதான் செய்யும். பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒருத்தங்களை நிறைய உண்மையாக விரும்பும்போது அவங்கள முத்தம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அதுவாக நடந்தால் ஓகே. பட் ஆனால் பொய்யா காமத்துக்காக விரும்புகிறவங்க அதுக்காகவே நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ண தான் செய்வாங்க. தூரத்திலிருந்து விரும்பி கொண்டு வீடியோ காலில் மட்டும் முத்தம் கொடுத்து கொண்டு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபரிடம் அதிக அளவில் காதலுக்கும், ஆனால் அதே விஷயத்தில் நேரில் முயற்சித்தார்கள் என்றால் அது காமத்திற்காக கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் நேரில் மீட் பண்ணுறீங்க, அவங்க எந்த ஒரு தப்பான விஷயங்களும் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பக்கத்தில் வந்து கையை பிடிக்கிறதோட பெரிய விஷயங்கள் மொத்தம் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. பட் வீடியோ காலில் பார்க்கும்போது மட்டும் அந்த வீடியோ காலில் பார்க்கும்போது எங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய உண்மையாக ஜென்யூனான பர்சன் உண்மையாக தான் விரும்புகிறாங்க. பட் நீங்கள் நேரில் சந்திக்கும் பொழுதும் அந்த வீடியோ காலில் பண்ண மாதிரி சில விஷயங்கள் இங்கேயும் பண்ண முயற்சிட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் காமம் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ஏமாத்துறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பாக அமையும். தூரத்திலிருந்து விரும்பிக் கொண்டு உங்களுக்குள் அடிக்கடி சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நேரில் இருக்கும் பொழுது சண்டை என்பதை உங்களுக்குள் இருக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்போது சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை காதல் உண்மையானது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் பேசிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லவ் பண்ணுறீங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லவ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக சண்டைகள் வருது. ஆனால் சண்டை வந்து அடுத்த ஒரு சில மணி நேரங்களே நீங்கள் பேசிக்கிறீங்க. முக்கியமாக நீங்கள் நேரில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் சண்டையே போட்டதில்லை, உங்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மோஸ்ட்லி உங்கள் டேயில் இருக்க லைஃப் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையலாம். பட் நீங்கள் ஃபோனில் சண்டை போகிறேன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் சண்டை போடுவோன்ற எண்ணத்துக்கு வராதிங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நேரில் இருக்கும்போது நடக்கலைன்னா அது நடக்கவே நடக்காது. அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நிஜத்தில் ஒரு நபருக்கு உண்மையான காதல் இருந்தால் யார் வேண்டாம் என்று சொன்னாலும், யார் எதிர்த்து நின்றாவது உங்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்வார்கள். இங்கே நிறைய பேர் சொல்றாங்க, என்னோட லைஃப்ல எங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக இல்லை இவங்களுக்காக அவங்களுக்காக என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே அவங்களோட தேவைக்காக அவங்கள மாத்திக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு நீங்க வேணுன்ற ஒரு விஷயம் நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க யார் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, கண்டிப்பா அவங்கள தான் பண்ணிப்பாங்க. ஏன்னா தன்னுடைய மன உறுதி எந்த அளவுக்கு ஒருத்தங்க இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அடையணும்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட மன உறுதி இல்லாமல் போது பார்த்துக்கலாம், நடந்தா நடக்கு, நடக்கலைன்னா இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்களெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வரும்பொழுது தான் உங்க லைஃப்ல காதல் தோல்வின்றது வரும், திருமணத்திலிருந்து பிரியும் வருது. ஒவ்வொருத்தவங்களோட மனநிலைமை தான் காரணமே தவிர மற்றபடி மற்றவங்களும் காரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சும்மா உள்ளாற்றிக்கி விடுறதுக்காக முக்கியமாக அது ஒரு பொய்யான விஷயம் தான். ஸோ கைஸ், இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, எப்படிலாம் நடந்துக்காங்க, இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.